ஒரு இளைஞன் அழகான யுவதியை திருமணம் செய்தார். இருவரும் மிகுந்த அன்புடன் வாழ்ந்து வந்தனர். அவள் திடீரென குணப்படுத்த முடியாத தோல் நோயால் பீடிக்கப்பட்டாள். அந்த நோயால் நாளுக்கு நாள் அவளின் அழகு குறைந்தது. இதனிடையே அந்த இளைஞனுக்கு வேலை நிமித்தம் தூர செல்ல வேண்டி ஏற்பட்டது. திரும்பி வீடு வரும் வழியில் அவர் கொடூரமான விபத்திற்கு முகம் கொடுத்தார். விபத்தினால் அவரின் பார்வை பறிபோனது. இவற்றுக்கு மத்தியில் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அவளின் அழகிய தோற்றம் மோசமாக அழிந்து இருந்தது. ஆனாலும் பார்வையற்ற அவனுக்கு அது தெரியவில்லை. அவர்கள் இருவரும் வழமை போல மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். துரதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் அவள் படியில் இருந்து தவறி விழுந்து மரணித்தாள். அவளின் மரணம் அவனை மிகவும் கவலைக்குட்படுத்தியது. அவரது இறுதி கிரியைகளின் பின்னர் அவன் வேறு மாகாணம் ஒன்றிற்கு செல்ல தீர்மானித்தான். அப்போது அயலவர்கள் அவனிடம் கேட்டனர், இப்போ எப்படி நீங்க தனியா நடக்கிறீங்க? இவ்வளவு நாட்கள் உமக்கு நடக்க வழிகாட்டியது உங்கள் மனைவிதானே? நான் குருடன் அல்ல. அந்த இளைஞன் தந்த பதிலில் அயலவர்கள் வியப்படைந்தனர். நான் குருடராக நடித்தேன், அவ்வளவுதான். எனக்கு அவளது அவலட்சணம் தெரிகிறது என விளங்கினால் அது அவளுக்கு அந்த நோயை விட வருத்தத்தை கொடுக்கும். அதனால்தான் அவள் இறக்கும் வரை நான் குருடனாக நடித்தேன். நான் அவளை எந்நாளும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன். வாழ்வில் சில நேரம் குருடராக நாம் நடிக்கும்போது மற்றவர்களின் வாழ்வில் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நன்றி.